இரட்டை இலை சின்னம் எடப்பாடிக்கு இல்லை. பிப்ரவரி 5 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை அறிவித்தது தேர்தல் ஆணையம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் பிப்ரவரி மாதம் நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அந்த மாதத்தில்தான் நாட்டின் தலைநகரான டெல்லி மாநிலத்திற்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. பாரதிய ஜனதா கட்சி அதற்குள்ளாக அவர்களது வேலையை தொடங்கிவிட்டார்கள். குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி தங்களது வேட்பாளர்களை அறிவித்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட தொடங்கிவிட்டது. முதல் தேர்தல் பிரச்சாரத்தை மோடி அவர்கள் டெல்லியில் தொடங்கி நடத்தி வருகிறார். இதுபோன்ற சூழ்நிலையில் தமிழகத்திற்கும் காலியாக உள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு பிப்ரவரி 5 இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனுடைய அடிப்படையில் திமுக இந்த தொகுதியில் போட்டியிடுமா அல்லது காங்கிரஸ் கட்சி போட்டியிடுமா என்ற எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. திமுகவின் தலைமை நிலைய செயலாளரான திரு RS பாரதி அவர்கள் திமுக போட்டியிட அனைத்து விதத்திலும் தயாராகி உள்ளது என குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரான திரு செல்வ பெருந்தகை அவர்களும் நாங்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் யாரை வேட்பாளராக நிறுத்துவது என்பது குறித்து யோசித்து வருகிறோம். மிக விரைவில் தலைமை அறிவிக்கும் வேட்பாளரை அறிவிப்போம் என்றும் கூறி வருகிறார்கள். ஆனால் திமுக போட்டியிடுகிறதா காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறதா என்பது குறித்து இதுவரையிலும் நிலையாக எந்த கட்சியும் அறிவிக்கவில்லை. ஆனால் முதலமைச்சர் எடுப்பதுதான் முடிவு என திமுகவினுடைய தொண்டர்கள் கூறி வருகிறார்கள். இதுபோன்ற சூழ்நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இந்த தேர்தலில் என்ன செய்ய போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. வரும் ஜனவரி 11 அதிமுகவிற்கான மாவட்ட செயலாளர்களின் கூட்டத்தை அறிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி. இந்த கூட்டம் எதற்கு என விசாரித்த போது பிப்ரவரி 5 ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற உள்ளது. அந்த தேர்தலில் அதிமுக போட்டியிடாது என ஏற்கனவே நாம் அறிவித்து விட்டோம். ஏனெனில் இடைத்தேர்தல்கள் ஜனநாயக முறைப்படி முறையாக நடைபெறுவது இல்லை. ஆளும் கட்சிகள் பணபலத்தாலும் அதிகார பலத்தாலும் எதிர்கட்சிகளை பிரச்சாரத்திற்கு கூட வரவிடாமல் தடுத்து வெற்றி பெற்று விடுகிறார்கள். மேலும் மாநிலத்தில் உள்ள அனைத்து அமைச்சர்களையும் கொண்டு வந்து தெருவுக்கு ஒருவராக நிறுத்தி பணத்தை தண்ணீராக செலவழித்து வெற்றி பெற்று விடுகிறார்கள். இதுதான் ஆண்டாண்டு காலமாக தொடர்கதையாக இருந்து வருகிறது. எனவேதான் நாங்கள் இடைத்தேர்தலை புறக்கணிக்கின்றோம் என அதிமுக தரப்பில் ஏற்கனவே கூறப்பட்டிருந்தாலும் கூட தற்பொழுது இது குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் ஈரோடு கிழக்கு கொங்கு மண்டலத்தில் வருகிறது. கொங்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை என எடப்பாடி பழனிசாமியால் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது அவரது கோட்டையில் நடைபெறக்கூடிய தேர்தலில் ஏன் புறக்கணிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கேள்விகளை எழுப்பும். எனவே தேர்தலில் போட்டியிடலாமா வேண்டாமா என்பது குறித்த கலந்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என சொல்லப்படுகிறது. மேலும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட்டால் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்குமா என்ற சந்தேகமும் எழுந்துள்ளது. ஏனெனில் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமியும் OPS தரப்பும் தொடர்ந்து தங்களுக்குத்தான் வேண்டும் என நீதிமன்றம் மற்றும் தேர்தல் ஆணையத்தில் மனுக்களை அளித்துள்ளார்கள். மேலும் இந்த வழக்கை தொடர்ந்த திண்டுக்கல் சூரியமூர்த்தி அவர்கள் தான் பதில் மனுவை அளிப்பதற்கு கால அவகாசம் வேண்டும் என கேட்டிருந்தார். எனவே அவருக்கு ஜனவரி 13 வரையிலும் கால அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. அதற்குள்ளாக அவரது பதில் மனுவை தாக்கல் செய்வார் என்று கூறப்படுகிறது. அதன் பின்பு மீண்டும் OPS எடப்பாடி பழனிசாமி சூரியமூர்த்தி பெங்களூர் புகழேந்தி KC பழனிசாமி போன்றோர்களிடம் ஆலோசித்த பின்புதான் இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்பது தொடர்பான முறையான அறிவிப்பு வெளியாகும். தற்பொழுது நிலவக்கூடிய சூழ்நிலையை பார்த்தால் இரட்டை இலை சின்னம் மீண்டும் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைக்காது என்றுதான் கூறப்பட்டு வருகிறது. அதற்குள்ளாக ஈரோடு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டது. ஒருவேளை ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிட்டால் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட முடியாத சூழ்நிலை ஏற்படும். ஏற்கனவே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தோடு போட்டியிட்டு டெபாசிட் பெறுவதற்கு 10 சுற்றுகள் வரை தேவைப்பட்டது. தற்பொழுது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் இரட்டை இலை சின்னம் கிடைக்காத சமயத்தில் நாம் போட்டியிட்டால் எதையும் செய்ய முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். மேலும் அங்கு போட்டியிடவில்லை என்றாலும் எதிர்க்கட்சிகள் அதை ஏளனமாக பேசி வரும். இவற்றை சமாளிப்பதற்கு என்ன செய்வது என்பது தொடர்பாகத்தான் ஆய்வுக் கூட்டம் நடைபெற உள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிட வேண்டும் என தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை புறக்கணிப்பதற்கான அனைத்து வேலைகளையும் செய்து வருவதாக கூறப்படுகிறது. வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பான தேர்தல் இதிலும் தோற்றுவிட்டால் அதிமுகவினுடைய இமேஜ் பாதிக்கப்படும்.
எனவே அதை பாதிக்காமல் பார்த்துக்கொள்ள இந்த தேர்தலையும் புறக்கணிக்க அவர் திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. நன்றி.